Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. CSK versus Delhi. பெரிய பெரிய அப்செட்டுங்க. யாருமே சிஎஸ்கே தோப்பாங்கன்னு ஜெயிக்கல. ஆனா அதுதான் T20 கிரிக்கெட். நான் சொல்லிட்டு இருந்தேன். டி டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பந்த் 11ல எடுத்துட்டு வந்தாங்கன்னு. ரிஷப் பந்த் சாரி பிருத்வி ஷா 11ல எடுத்துட்டு வந்தாங்கன்னு. பிருத்வி ஷா ஒரு மேட்ச் வின்னர். அவரை ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் எதுக்கு பெஞ்சில் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ரிக்கி புயின்னு யாரையோ ஆடினாங்க. இன்னைக்கு ரிக்கி புயை டிராப் பண்ணி பிருத்வி ஷா பேக். அண்ட் அந்த ஸ்டார்ட் தாங்க குரூஷியலா போச்சு. டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா வந்து 93 in 9 overs. அங்கதான் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை ஒரு பிடிச்சாங்க. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேவோட ஸ்டார்ட் மோசம். பட் ரிஷப் பந்த் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அந்த பயங்கரமான ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மும் பண்ணிருக்காரு. சூப்பர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் வெரி ஹாப்பி டு சி ரிஷப் பெர்ஃபார்மிங் ஈவன் இஃப் இட்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். பட் டெல்லி bowlers அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க. கலீல் அஹமத், முகேஷ் குமார் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க. சிஎஸ்கே கொஞ்சம் புவர் ஸ்டார்ட். ஆனா எனக்கு எங்க மேட்ச் போச்சுன்னா, ஓப்பனிங்ல வந்து டெல்லிக்கு 90 ரன் கொடுத்தாங்க. தீபக் சஹர் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். 3 மேட்சுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணல நியூ பால்ல. மேபி டைம் டு நம்ம ஷார்துல்ல கூட்டிட்டு வர டைம் வந்தாச்சான்னு தெரியல. அனதர் டிசப்பாயின்மெண்ட் ஹஸ் பீன் டேரல் மிச்சல். அவரும் ஒன்றும் பெருசா பண்ணல இந்த 3 மேட்ச். அண்ட் அவருக்கு போலிங்கும் கொடுக்கல. இன்னொரு ரொம்ப ஒரு புரியாத விஷயம் வந்து 5 bowler தான் சிஎஸ்கே ஆடினாங்க இன்னைக்கு. ஆஹ் ரச்சின் ரவீந்திராவும் போடல, டேரல் மிச்சலும் போடல. அதுக்கு நீங்க மோயின் அலியே எடுக்கலாம். டேரல் மிச்சலுக்கு பதிலா அவர் குட் ஹிட்டர் அண்ட் 2 ஓவர் ஸ்பின் டெஃபினட்டா போடுவாரு. இன்னைக்கு ஜடேஜாவும் பேட்டிங்கும் bowling டெஃபினெட்லி லேக்கிங். ஜடேஜா அண்ட் தூபே 39 runs of 34 balls. உங்களுக்கு 12-13 ரன் per ஓவர் வேணுன்ற போது நீங்க 6 ரன் 7 ரன் ஓவர்ல எடுக்கிறது யூஸே கிடையாது. அண்ட் தோனி எண்ட்ல வந்து அடிச்சாரு, ஃபென்டாஸ்டிக் அடிச்சாரு. பட் அந்த ரிசல்ட் ஃபோர்கான் கன்க்ளூஷன். தோனி வந்து அடிக்கும் போது. பட் அதுல பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பேட் ஸ்பீட், ட்ரெமெண்டஸ் பேட் ஸ்பீட் இன்னைக்கு. யூஸ்வலி வயசாக பேட் ஸ்பீட் டிராப் ஆகும். தோனிக்கு அது டிராப் ஆகல. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. ஸோ தட் வாஸ் அ கிரேட் திங் டு சி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து ஜடேஜாக்கு மேல வரலாம். ஜடேஜா 21 of 16 balls இன்னைக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3 சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சிஎஸ்கே. தாக்கூர், மொயின் அலி அண்ட் ஜடேஜா டிராப்பிங் டவுன். தோனி மேல வந்தாகணும் ஜடேஜாக்கு மேல. பட் ஒரே ஒரு வின்னால டேபிளே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சிஎஸ்கே அன்பீட்டன் அந்த சிஎஸ்கே இப்போ ஒரு டிஃபீட். டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்காம இருந்தாங்க, ஒரு வின்னு. அண்ட் இன்னைக்கு சன்ரைசர்ஸும் தோத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு சன்ரைசர்ஸோட ஹைதராபாத்ல. ஸோ அது ஒரு பெரிய போட்டியா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகும்னு. பட் இது நல்ல ஒரு வேக்கப் கால் சிஎஸ்கேக்கு. 2 மேட்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹைல இருந்தாங்க. ஃபேன்ஸும் ஹைல இருந்தாங்க. ஓகே, தோனி கேப்டன்சி போனாலும் ருத்துராஜ் இருக்காரு அப்படின்னு. பட் அந்த சிஎஸ்கே போலிங் நான் பிகினிங்லேன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கிராக்ஸ் இருக்குன்னு. இன்னைக்கு அந்த விரிசல் நல்லா தெரிய வந்தது. பார்ப்போம் என்ன ஆகுது அடுத்த கேம்னு. பட் இந்த சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.